அதாவது இந்த பிளாக் கிங்கு, அதாவது என்ன ஏன் பிளாக் கிங்குங்கிறானுங்க அப்படின்னா, இவனுங்க போட்ட ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு இதெல்லாம் எவன்லாம் எதிர்த்து வரானோ அவன் எல்லாருமே பிளாக் கிங் தான். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி எத்தனையோ பேரை கொண்டு இருக்கானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த செரன் ப்ராஜெக்ட்டு, அதாவது அந்த காட் பார்ட்டிகள் கண்டுபிடிக்க போகும்போது உலகத்தில் எத்தனையோ பேரை கூப்பிட்டு போனாங்க. அதில் அப்துல் கலாமும் இருந்தார். ஏன்னா அப்துல் கலாம் மேபி இல்லை, அப்துல் கலாம் ஒரு இலுமினாட்டி. கவர்மெண்ட்டில் இருக்க அத்தனை பேருமே இலுமினாட்டி. முதல்ல பார்த்தீங்கன்னா அவனுக்கு நிலாவில் காலே வைக்கலை, நிலாவுக்கு போகவே இல்லை. அதேமாதிரி இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று சொல்கிறானுங்களே, அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக உயிரோடு வாழ முடியாது. அதுவும் இல்லாமல் ஸ்பேஸில் தண்ணி கிடைக்காது, சாப்பாடு இருக்காது. சாப்பாடு கூட மாத்திரை கண்டுபிடிச்சிருக்கலான்னு சொல்லுவானுங்க. ஆனால் அதில் ஆக்சிஜன் இருக்காது. ஆக்சிஜன் பூமிக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஸ்பேஸில் ஆக்சிஜன் இருக்காது. ஆக்சிஜனை தயாரிக்கிறதுக்கான இது கிடையாது அங்கே. ஸ்பேஸு இதெல்லாம் எல்லாமே போய் நிலாவில் கால் வைக்கல. ஆனால் ராக்கெட்டு மட்டும் அனுப்பணும் அவ்வளோதான். அப்புறம் வந்து இந்த டெஸ்லா ரோட்ஸ்டர் ஒன்று வந்து நாங்கள் மார்ஸுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னாலும் எல்லாமே சிஜிஐ. நிலாவில் கால் வைக்கல, ஸ்பேஸ் ஸ்டேஷனு ஃபேக்கு. இந்தமாரி ப்ளூ ஆரிஜினு, அது இது அமேசானு எல்லாருமே ஃபேக்கு. அவனெல்லாம் கீழே உட்காந்துக்கிட்டே இலுமினாட்டி மட்டும்தான் மேலே அனுப்புகிற மாதிரி காட்டணும். அது எல்லாமே சிஜிஐ. அதாவது உண்மை தெரியணும் அப்படின்னா இப்போ நியூஸில் காட்டுற எல்லாத்தையுமே வந்து எடுத்து செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். அவனுங்க ஃபேக்காக அவனை காட்டுவானோ, ஆனால் காட்டுறத எடுத்து செக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரிஜினலாக இல்லையா அப்படின்னு. எல்லாமே டூப்ளிகேட்டு சொல்லி நம்மளை நம்ப வைக்கிறானோ. காரணம் என்னென்னா எல்லாத்தையுமே அவனுக்கு தான் காட்டுறானுங்க. சன் டிவி வந்து 30 வருஷமாக இருக்குது, அவனுங்க சொன்னால் கரெக்டு அப்படின்னு ஒன்று. அந்த மாதிரி ஒரு பிம்பம், மாயை பிம்பத்தில் இருக்கோம் நம்ம. அந்த மாயை மொத்தமே அவனுக்கு கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நானும் தமிழ்நாட்டில் பிறந்தாலுமே எனக்கு எல்லாரையுமே பிடிக்குமானா படம் நல்லா இருந்தால் பார்ப்பேன். அதுக்காக எல்லாருக்கும் ஃபேனானா இல்லை. எனக்கு ரஜினி படம்னா ஓகே பார்ப்பேன், சிலது பிடிக்கும், படம் பிடிக்கும். ஆனால் ரஜினியை பிடிக்குமானா கொஞ்சம் ஓகே. நான் அதேமாரி விஜய் படம் பிடிக்கும். நான் வந்து யாருக்குமே ரசிகன் கிடையாது. படம் நல்லா இருந்தால் பார்ப்பேன். ஆனால் இங்கிலீஷ் படம் நிறையா பார்ப்பேன். அர்னால்டு, ஜாக்கி சேனு பிடிக்கும் தான். அர்னால்டு, ஜாக்கி சேனு இந்த மாதிரி கொஞ்சம் பேர். அர்னால்டு, ஜாக்கி சேனு, அப்புறம் இப்போ இந்த ஹென்ரி ஹேவிலு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த ஜேசன் மோவா, இந்த மாதிரி ராக்கை பிடிக்கும். கோல்டுபர்க் பிடிக்கும். டபிள்யூடபிள்யூஇ நானும் பார்த்துருக்கேன். நானும் எல்லாரையும் பிடிக்கும் தான், ஃபேன் கிடையாது. இவன் சொன்னால் நான் செய்வேன் அப்படின்னு. நம்மளை வந்து எப்படி ஆட்டி படைக்கிறானோன்னா இப்படி தான். ஒன்று இந்த ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு இவனுங்களுக்கு ஃபேனாக இருந்தால் அவனுங்களோட ஆளுங்களை வச்சு உங்களை சொல்ல வச்சு உங்களை வந்து இது பண்ணுவானோ, கண்ட்ரோல் பண்ணுவானோ. அவனுங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் உயிரோடு இருக்கலாம். எதிர்த்து வந்தால் கொண்டுட்டு அந்த இந்த ஒரு நியூஸுமே வெளில வராமல் பண்ணுவானோ. அதேமாரி இவனுங்க இதெல்லாம் எல்லாமே மேக்ஸிமம் கே தான் மேக்ஸிமம். அவனுங்களையுமே கேன்னு வெளில எவனாவது தெரிஞ்சு அவனுங்களும் ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டான்னா கொண்டுடுவானோ. இப்படி கொண்டு எதுவுமே வெளில வராமல் இருக்கிறதுனால தான் இந்த நியூஸ் எங்கேயுமே பரவாமல் இருக்குது. முடிச்சுக்கோங்க, நான் கே கிடையாது. அப்படியே நான் கேவாக இருந்தாலும் என்னோடய டிஎன்ஏ டெஸ்ட்டு இல்லை ப்ளட் டெஸ்ட் எடுத்தால் தெரிஞ்சிடும். ப்ளட் டெஸ்ட்டோட விடுங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் தெரிஞ்சிடும். ஏன்னா எனக்கு ஒரு கொஷின் இருக்குது இப்போயுமே. என்னென்னா அவனுங்க முதல்ல நான் என்ன நினச்சேன், அவனுங்க எல்லாம் ஒரு குரூப்பாக ஏலியனாக வந்தானோ, பொம்பளை ஆம்பளைங்களோட வந்து அவனுங்க வந்து பொம்பளை அவனுங்க ஏலியனுக்குள்ளே செஞ்சு பிறந்ததுனா மட்டும்தான் அந்த நான் சொன்ன அந்த ஹார்ட்டு நடுவில் இருக்கும், ப்ளட் டைப் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அவனுங்க எங்கே பார்த்தாலும் பரப்பி வச்சுருக்கானுங்க. அப்படிங்கும்போது எனக்குமே சிலதெல்லாம் தெரியாது. அதாவது நானும் ஒன்றும் டாக்டர்லாம் கிடையாது. இப்போ அவன் ஒரு ஏலியனு, அவனோட ஏலியன் விந்தணு வந்து இப்போ ஏதோ ஒரு ஹியூமனோட பாடியிலேயே, ஒரு ஹியூமன் பொண்ணோட பாடியில் செலுத்தி வைக்கிறானுங்க அப்படின்னா அது வந்து கேவாக பறக்கும். ஆனால் அது வந்து அவனுங்களோட ப்ளட் டைப்பில் இருக்குமா, இல்லை அவனுங்களுக்கு ஹார்ட்டு நடுவில் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் அந்த ஏலியன் தாயில் எவன்லாம் கொடுத்தானோ அவனுங்களோட ப்ளட் குரூப், அவனுங்களோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் தெரிஞ்சிடும்.